சந்தியா ராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரியா மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன பிரியா, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. தனா எங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். தனாவோட ஃப்ரெண்டு காமாட்சி அவள் இறந்துட்டாங்கிறாங்க. என்னடி சொல்கிற, எப்படி இறந்தா, எதனால அப்படின்னு கேட்குறாங்க மாயா. பிரியா எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. இருடி நான் இப்போவே வரேன்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துக்கு போகிறாங்க. பிரியா என்னாச்சு, காமாட்சியோட அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்களாங்கிறாங்க. ஆமாடி, அவங்களும் இறந்துட்டாங்க, இவளும் இறந்துட்டா. காமாட்சி ஒரு பையனை விரும்பினா, அவனும் ஹோட்டல் கூப்பிட இவளும் போயிட்டா. ரெண்டு பேரும் ஹோட்டலில் இருக்கும்போது இன்னொரு பையனை வச்சு அவங்க வீடியோ எடுத்துட்டாங்க. நாளானதும் அவன் சரியில்லைன்னு தெரிஞ்சதும் அவனை விட்டு பிரிஞ்சுட்டா. இப்போ அந்த வீடியோ வச்சு அவனை மிரட்டிட்டே இருந்தவன் மறுபடியும் ஒரு நாள் நெட்டில் போட்டுட்டான். அதை பார்த்ததுக்கப்புறம் இப்போ குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி அழுகுறாங்க பிரியா. அந்த பையனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் போன உயிரெல்லாம் திரும்பி வராதில்ல மாயா. மாயா தனாவை யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த கதிர் தாலி கட்டினதே அவனால ஏற்றுக்க முடியாமல் உடனே போய் தூக்கு போட போனவ இப்போ இதை மட்டும் ஏற்றுக்கவல. இது மட்டும் தனாவை இப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அவள் உயிரை விட்டாலும் விட்டுருவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க மாயா. ஆமாம், தனா வரலையா மாயான்னு கேட்குறாங்க பிரியா. இல்லை, அவளுக்கு தெரிய வேண்டாம். அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவள் தாங்கிக்க மாட்டாங்கிறாங்க மாயா. கதிர் தானா கல்யாணத்தில் அவள் அப்செட் ஆகியிருக்காங்கிறது உனக்கே தெரியுமில்ல. அதனால அவளுக்கு இது தெரியவும் வேண்டாம், அவள் வரவும் வேண்டாங்கிறாங்க. சீக்கிரமா கார்த்தியோட செல்லில் இருக்கிற அந்த போட்டோ வீடியோ எல்லாமே டெலீட் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ரகுராமன் சிவராமன் கோயிலுக்கு வந்திருக்காங்க. பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாரும் கூடியிருக்காங்க. என்ன விஷயமா வர சொன்னீங்கன்னு வந்து ரகுராம் கேட்குறாங்க. வர 13ஆம் தேதி கார்த்திகை தீபம் வருது. அந்த அன்னைக்கு பரிவட்டம் கட்டி நம்ம கோயிலில் சிறப்பாக விசேஷம் கொண்டாடுறது வழக்கம் தானுங்கிறாங்க. அட ஆமா, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானுங்கிறாங்க சிவராமன். நாளைக்கே நாள் நல்லா இருக்கு, வேடத்தை சாத்தி பூஜை பண்ணிடலாங்கிறாங்க சிவராமன். தலைமுறையா ஒவ்வொரு விசேஷத்துக்கும் உங்க வீட்டில் இருந்து தான் நகை பீடம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து சாமிக்கு சாத்துறது வழக்கம். விசேஷம் முடிஞ்சதும் திரும்பவும் உங்க வீட்டில் கொண்டு வைக்கிறதும் வழக்கம். இப்போ உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீங்க தானுங்க இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு உங்க வீட்டில் இருந்தே அந்த பீடத்தை எடுத்துட்டு வந்து சாமிக்கு சாத்திடலாங்கிறாங்க. அதெல்லாம் வழக்கமா செய்யறதானே, இதுல என்ன மாற்றம் இருக்குங்கிறாங்க ரகுராம். இருங்க ஐயா, எல்லாத்துக்கும் முன்னாடி பேசி முடிச்சுக்கலாங்கிறாங்க. என்ன பேச வேண்டியது இருக்கு, அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சு, அப்புறம் என்னன்னு கேட்குறாங்க ஊர்க்காரங்க. இந்த தடவை ரகுராம் செய்யறதுக்கு இந்த தகுதி இருக்கான்னு தெரியலைங்கிறாங்க. அட என்னங்க பேசுறீங்க, எப்பவுமே அண்ணன் தானே செய்வாங்கன்னு கேட்குறாங்க சிவராமன். ஆமாம், எப்பவும் அவர் தான் செய்வார். ஆனால் இந்த தடவை அவர் செய்யணுமான்னு எங்களுக்கு தோணுதுங்கிறாங்க. ஏன், எங்கள் அண்ணன் செஞ்சா என்னன்னு கேட்க, எப்பவுமே வருஷம் அவர் தான் தொடங்கி வைப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த தடவை அவருக்கான தகுதி இருக்கான்னு தெரியலையேங்கிறாங்க. அட என்னங்க நீங்க, ஏங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஊருக்கே பஞ்சாயத்து தலைவர் அவர் தான், நீதி சொல்றவரும் அவர் தான். ஆனால் அவர் வீட்டு விஷயம் பஞ்சாயத்து வரைக்கும் வந்துருச்சுல்ல. புவனேஸ்வரி அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை இவர்னால காப்பாற்ற முடியல. இவர் பொண்ணையே ஒருத்தர் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதையே இவர்னால சரி பண்ண முடியல. அவர் வீட்லயே அவர் சம்சாரம் அவர் பேச்சு கேட்கலன்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்களே. அப்படி இருக்க இவருக்கு என்ன மரியாதை இருக்குன்னு சொல்றாங்க. ஏங்க, அதெல்லாம் எங்க வீட்டு விஷயங்க, அதை பத்தி உங்களுக்கு என்னங்கன்னு கேட்குறாங்க சிவராமன். எங்க அண்ணன் ஊருக்குள்ள நடக்க வேண்டிய விஷயங்களும் தீர்ப்புகளும் கரெக்டா தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க, பண்ணறாங்கன்னு கேட்குறாங்க சிவராமன். எங்க அவர் வீட்டு விஷயமெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்கன்னு கேட்குறாங்க மகாலிங்கம். அவங்க வீட்டில் மாயான்னு ஒருத்திய நம்பினாங்க, அவன் ஏமாத்திட்டா, அதுக்கு இவர் என்ன பண்ணுவார்னு கேட்குறாங்க மகாலிங்கம். அதெல்லாம் இருக்கட்டுங்க, அப்படியே இருக்கலாம். வீட்லயே அவருக்கு மரியாதை இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். மரியாதை இல்லாதவர் கையால அம்மனுக்கு பீடம் சாத்தினா அது என்ன நல்லாவா இருக்கும்னு கேட்குறாங்க. ரகுராமுக்கு அப்படியே சாட்டையால் அடிச்ச மாதிரி இருக்கு. சுரீர்னு அப்படி திரும்பி பார்க்குறாங்க. இங்க பாருங்க, பெரியவராச்சேன்னு நான் பார்க்குறேன், இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேறேன்னு சிவராமன் சொல்றாங்க. அட என்ன சகல நீங்க கோவப்படாது இருங்க, நான் பேசுறேன். காலங்காலமா ரகுராம் ஐயா குடும்பம் தானே இந்த முறையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு பரிவட்டம் கட்டி ஊரே அவருக்கு மரியாதை கொடுக்கும். அதை இப்ப மாத்தினா எப்படிங்க ஐயான்னு மகாலிங்கம் கேட்குறாங்க. அதுக்கு நாங்க என்னங்க பண்றது, கொடுத்த வாக்கு அவர்னால காப்பாற்ற முடியலையே. கொடுத்த வாக்கையும் தவற விட்டுட்டாரு, அவர் என்ன பெரிய மனுஷன்னு கேட்குறாங்க ஊர்க்காரங்க. என்ன செய்யறது, அவர் நிலைமை அப்படி ஆகி போச்சுன்னு மகாலிங்கம் ஒரு பக்கம் அந்த பேச்சை எடுத்து கொடுக்குறாரு. பொண்ணு கூட தான் அவருக்கு வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தாரு. ஆனா சூழ்நிலை அப்படி அமையிலேயே மாறி போச்சு. என்ன செய்யறது, அதையும் நாங்க ஏத்துக்கிட்டு தானே வந்திருக்கோங்கிறாங்க மகாலிங்கம். அவ்வளவு ஏன், இப்ப நடந்திருக்கிற கல்யாணத்துல கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம புவனேஸ்வரி அம்மா குடும்பம் தான். அதுக்கு அவங்களே அமைதியா இருக்கும்போது உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்குறாங்க மகாலிங்கம். அட அது அந்த புவனேஸ்வரி அம்மாவோட பெருந்தன்மை. ஊர் ஒன்னா கூடி பேசும்போது இது எல்லாம் பேசித்தானே ஆகணும். ஆனா இந்த முறை ரகுராம் ஐயா செய்யறது சரியா இருக்காதுங்கிறாங்க. கூடத்தோட ஒருத்தர் நின்னுக்கிட்டோம். ஆமாங்க ஐயா, அம்மனுக்கு செய்யறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், சொல்ற வாக்குல சுத்தம் இருக்கு, சொன்ன வாக்கையும் காப்பாற்றணும். அப்படி பார்க்கும்போது ரகுராம் ஐயாவுக்கு இந்த தடவை அவங்களுக்கு எந்த தகுதியும் அவனுக்கு கோவம் வந்துருது. இங்க பாருங்க, இதுக்கு மேல பேசுனீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதைன்னு கோவப்படுறாங்க. யோ என்ன அது, ஆளுக்கு மரியாதைன்னு பேசிக்கிறீங்க. அவர் எத்தனை எல்லாம் பண்ணிருப்பாங்க, இன்னைக்கு என்ன அவர் மரியாதை இல்லாம பேசுறீங்கன்னு கேட்குறாங்க மகாலிங்கம். ஊர்க்காரங்களுக்கு முன்னாடி நியாயமான தீர்ப்பு சொல்லுவாங்க, நியாயமான குடும்பம்னு சொல்லித்தானே இவங்க கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ரகுராம் ஐயா அப்பா தாத்தா காலத்துல இருந்து எல்லாருமே ஒழுக்க வழக்கத்தோட தான், யாருமே அந்த வம்சத்துல வாக்கு தவறி நடந்துகிட்டதே இல்லை. சொன்ன வாக்கு தவற விட்டது இதோ இங்க கோந்திருக்கிறாரு ரகுராம் ஐயா. இவருக்கு மரியாதை செய்ய இவருக்கு எந்த வகையிலும் தகுதி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இந்த தடவை அவங்க கையால எதுவும் செய்ய வேண்டாம்னு தான் நாங்க எல்லாரும் கேட்டுக்கிறோங்கிறாங்க. ஐயா பரம்பரையா அவங்க தானே இதெல்லாம் செய்வாங்க, இப்ப எப்படி வேண்டாம்னு சொல்றதுங்கிறாங்க. அப்போ இப்பதான் இவங்க பொண்டாட்டியே இவங்க சொன்ன பேச்ச கேட்கலையே, அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கணுங்கிறாங்க. புவனேஸ்வரி எல்லாரும் முன்னாடியே எழுந்திருச்சு, எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, அவங்கனால எங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால பாரம்பரியத்தை யாராலும் மாற்ற முடியாது, அவங்க வருஷம் செய்யறதான வழக்கம், அது அப்படியே நடக்கட்டுங்கிறாங்க புவனேஸ்வரி. ஆமாமா, அதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்றாங்க பரமேசு. பாத்தீங்களா ஐயா, இதுதான் பெரிய மனுஷனுக்கான அழகு.
எவ்வளவு பெருந்தன்மையா விட்டு கொடுக்குறாங்க பாருங்கங்கிறாங்க. பெருந்தன்மையா பேசுறாங்க. ஊரெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அவங்களுக்கு தான் அந்த மரியாதையை கொடுக்கணுங்கிறாங்க. ஏப்பா என்னப்பா இப்படி பேசுறேன்னு கேக்குறாங்க இன்னொருத்தர். ஆமாங்க, இந்த தடவை புவனேஸ்வரி அம்மா தான் அம்மனுக்கு நகையும் பீடமும் சாத்தணும். சிவராமனுக்கு கோவம் வந்துருது. எங்க என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க? தலைமுறையா எங்க குடும்பம் தான் செஞ்சுட்டு இருக்கு, எங்க அண்ணன் தான் செய்யல. அந்த முறையை மாத்த சொல்றீங்களே, இது என்ன நியாயம்ங்கிறாங்க. சும்மா இருப்பா, அந்த தகுதியெல்லாம் செய்யறதுக்கு நீங்க அதுக்கு தகுதியான ஆளா இருக்கும். கூட்டத்துல இருந்த ஒரு பெரியவர் ரகுராம் கிட்ட சொல்றாங்க, ஐயா ஊர் ரெண்டாகும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இந்த முறையை நீங்க தான் செய்யணும்னு நாங்க நினைக்கிறோம். இன்னொரு பெரிய மனுஷன் சொல்றாங்க, இதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. புவனேஸ்வரி அம்மா குடும்பம் இந்த ஊருக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க. இந்த தடவை புவனேஸ்வரி அம்மா இந்த முறையை செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஊருக்காரங்க கிட்ட ஏப்பா நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கிறாங்க. பாதி பேர் ஆமாங்கிறாங்க, பாதி பேர் இல்ல ரகுராம் ஐயா தான் செய்யணுங்கிற. யாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க ரகுராம். பெரியவங்க எல்லாரும் என்ன முடிவு பண்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொல்றாங்க ரகுராம். கூட்டத்தோட கூட்டமா நிக்கிற ஒருத்தர் அதான் அவரே சொல்லிட்டாரு. அப்புறம் என்னங்க, தாராளமா புவனேஸ்வரி அம்மாவே செய்யிட்டுங்கிறாங்க. மகாலிங்கம் ரகுராம் கிட்ட சொல்றாங்க, என்னங்க ஐயா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை நீங்க எப்படி விட்டு கொடுக்கலாம்? நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்கிறாங்க. நான் நல்லா யோசிச்சு சொல்லிட்டேன். யார் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு சம்மதிக்கிறேங்கிறாங்க ரகுராம். கூட்டத்துல இருந்து அந்த பெரியவர் சொல்றாங்க, ஐயா இவங்க எல்லாம் ஏதோ தெரியாம சொல்றாங்க. ஊர் உலகத்துல குடும்பம்னா யார் வீட்டுல தான் பிரச்சனை இல்லாம தலைமுறையா உங்க குடும்பம் தான் கிரீடம் சாத்தி மரியாதை செய்யறது மட்டும்தான் அதுக்கு என்னைக்குமே தகுதியானவர். நல்லா யோசிச்சு சொல்லுங்க ஐயான்னு கேக்குறாங்க பெரியவங்க. ரகுராமன் சிவராமன் ரெண்டு பேருமே எதுவும் பேசாம அந்த கூட்டத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. மகாலிங்கம் எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்றாங்க, அதான் அவங்க ரெண்டு பேரும் பேசாம கிளம்பி போயிட்டாங்கல்ல, அந்த முறையை இன்னைக்கு புவனேஸ்வரி அம்மாவுக்கே கொடுத்துடலாமல்லங்கிறாங்க மகாலிங்கம். இல்லைங்க ஐயா, கண்டிப்பா இதை ரகுராம் ஐயா தான் செய்யணும். நாளைக்கு கிரேட் எடுத்துக்கிட்டு ரகுராம் ஐயா கண்டிப்பா வருவார் பாருங்கிறாங்க. அப்படி ஒரு வேளை வரலினா என்ன செய்யலான்னு கேட்குறாங்க மகாலிங்கம். அப்படி ஒரு வேளை அவர் வரலினா வேணா நம்ம புவனேஸ்வரி அம்மா கிட்ட இந்த முறையை கொடுத்துடலாங்கிறாங்க. ரகுராமன் சிவராமன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரகுராம் செருப்பு கூட கட்டாம வீட்டுக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு சரியான கோவத்தோட உள்ள வராங்க. ரகுராம் அந்த கோவத்தையும் வேகத்தையும் பார்த்துட்டு அம்மா வந்து கேட்குறாங்க, ரகு என்னாச்சுப்பா, ஏன்பா இவ்வளவு கோவமா இருக்க? கோயில்ல என்ன பேச்சு நடந்து முடிச்சதுன்னு கேட்க ஜானகி சிவராமன் கிட்ட கேக்குறாங்க. சிவா என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ரகுராம் ஜானகியை திரும்பி பார்த்து முறைச்சிட்டு மறுபடியும் கோவமா போறாங்க. அம்மனுக்கு கிரீடம் சாத்தறதுக்கு இவங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. அவங்க வீட்டுல அவங்க பொண்டாட்டியே இவர் பேச்ச கேட்கலையாமே. அவர் கையால இதை செய்யறது சரியா இருக்காதுன்னு எல்லாரும் முடிவு பண்ணி பேசிட்டாங்கிறாங்க. புவனேஸ்வரி அம்மா ஊருக்காக நிறைய செஞ்சிருக்காங்க. இந்த முறையை அவங்க செய்யறதா சரியா இருக்கும்னு அதுல சில பேர் புவனேஸ்வரிக்கு சப்போர்ட்டா அவங்க செய்யறதா முறையா இருக்கும்னு சொல்றாங்க. பாதி பேர் புவனேஸ்வரி தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க, பாதி பேர் ரகுராம் ஐயா தான் செய்யணும்னு சொன்னாங்க. சரி ஊருக்காரங்க என்ன முடிவு பண்ணி சொன்னாலும் சரி, அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அண்ணன் சொல்லிட்டு வந்துட்டாருன்னு சிவராமன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா இது, ஊர்க்காரங்க எப்படிப்பா இப்படி திடீர்னு முடிவெடுக்கலாம்? காலங்காலமா நம்ம குடும்பம் தானே நகையும் கிரீடமும் சாத்துவோம், அது நம்ம குடும்பத்தோட பெருமை, அது எப்படி விட்டு கொடுக்க முடியும்னு பாட்டி கேட்கறாங்க. நம்ம குடும்பம் தானே அந்த கோயிலுக்காக எத்தனையோ பண்ணிருக்காங்க, இன்னைக்கு எப்படி தேவைக்கு ஏத்த மாதிரி இப்படி மாத்தி பேசுறாங்கன்னு கேக்குறாங்க. பத்மா எதனால இப்படி எல்லாரும் மாத்தி பேசுறாங்கன்னு கேக்குறாங்க. மணிவண்ணன் செய்யறது நம்ம குடும்பத்துல நடந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் தப்பா முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க சிவராமன். கடவுளே, ரகுராம் தலகுனிஞ்சு வந்திருக்கானா, ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோங்கிறாங்க பாட்டி. புவனேஸ்வரி தான் நம்மள தலகுனி வைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. அண்ணி அவங்களே ஏன் குறை சொல்றீங்க? அவங்க இந்த வீட்டுக்கு சம்மந்தியாக வேண்டியவங்க. அவங்களும் நம்ம மேல நிறைய அவமானப்பட்டிருக்காங்க. இதோ இங்க நிக்கிறாள் இவனால தான் அந்த அவமானம் எல்லாம் வந்தது. மாயானால நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவமும் இப்ப நம்மளை விட்டு போயிருச்சுங்கிறாங்க. பத்மா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பியா? நம்மளுக்கு ஆகாதவங்க தான் இப்ப சமயம் பார்த்து இப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்றாங்க மணிவண்ணன். சிவா நீங்க எதுக்கு சம்மதிச்சீங்க? முடியாதுன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானுங்கிறாங்க பாட்டி. ஊரே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும் போது அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தானே ஆகணுங்கிறாங்க சிவராமன். சிவா உங்க அண்ணனுக்கு வேணா ஏதோ சதி பண்ணி கோயில் மரியாதையை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவர் தம்பி நீ இருக்க. ஆமாங்க, அக்கா சொல்றதும் சரிதானே. மாமாவுக்கு கிடைக்காத மரியாதையை உங்களுக்கு கொடுத்துருக்கலாமேங்கிறாங்க பார்வதி. பார்வதி நீ எதுவும் புரியாம இப்படி எல்லாம் பேசாத, நீ கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க சிவராமன். ஏன்பா சிவா இப்படி சொல்ற? இது நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய மரியாதை பாங்கிறாங்க ஜானகி. இல்ல என்னால முடியாது. அண்ணனை எல்லாரும் எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுவும் தவிர அண்ணனை எல்லாருமே எதிர்த்து பேசுறீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணன் தான் எனக்கு சாமி. நான் கும்பிடுற தெய்வம். அவரை மீறி எனக்கு எதுவுமே கிடையாது. அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் சொல்லறதுதான் எனக்கு வேத வாக்கு. அவர் இருக்க வேண்டிய இடத்துல என்னால யாரையுமே பொருத்தி பார்க்க முடியாது. அப்படி நான் நினைச்சிருக்கும் போது அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை எப்படி நான் ஏத்துக்க முடியும்னு கேக்குறாங்க சிவராமன். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? அவருக்கு கிடைக்காத மரியாதையை நீங்க தானுங்க ஏத்துக்கணும். அவருக்கு அடுத்த வருஷம் நீங்க தானுங்கன்னு சொல்றாங்க பார்வதி. பார்வதி நீ என்ன பேசிட்டு இருக்க? அண்ணனுக்கு கிடைக்காத மரியாதையை நான் என்னைக்குமே எனக்கு கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டதே கிடையாது. உனக்கு நடக்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. சும்மா வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியா நில்லுங்கிறாங்க சிவராமன். ஐயோ கடவுளே, இந்த குடும்பத்துக்குன்னு மரியாதை இருந்துச்சு, இப்ப அந்த மரியாதையும் இல்லாம போச்சு. இந்த குடும்பத்துக்கு ஏன் தான் இப்படி சோதனை மேல சோதனை வருதோங்கிறாங்க பாட்டி. புவனேஸ்வரி வீட்டுல மகாலிங்கம் பரமேசு கார்த்தி எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு ரகுராமுக்கு மரியாதையை விட தன்மானம் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னமா புவனேஸ்வரி, முதல் மரியாதை இந்த தடவை உனக்கு தான் கிடைக்கணும்னு பரமேஸ்வரி சொல்றாங்க. அதை கேட்டதும் புவனேஸ்வரி அப்படி ஆணவத்துல ஜம்முன்னு உட்கார்றாங்க. ரகுராம் குடும்பத்துல பாட்டி நீ கிரீடத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு வாப்பாங்கிறாங்க. இந்த தடவை நான் போறதில்ல. அங்க அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசு ஆழமா பாதிச்சிருச்சுங்கிறாங்க ரகுராம். என்னப்பா சொல்ற? இதுதான் உன்னோட முடிவான்னு பாட்டி கேக்குறாங்க. ஆமாமா, இதுதான் என்னோட முடிவு. இதுல இருந்து நான் எதையும் மாத்திக்க போறதா இல்லைங்கிறாங்க ரகுராம். ரகுராம் கிட்ட உண்மையை புரிய வைக்க முடியாம புரியாத புதிரா பாக்குறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.